டிக்டாக்ல வந்து உங்களுக்கு ஒரு வீடியோட கமெண்ட்ஸ் வந்து ஒரு 20-30 வந்திருக்கும். உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 10 அல்லது 15 தான் இருக்கும். இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் எரரால் பார்த்து, இன்னொன்று வந்து என்னென்னா ஃபில்டர் கமெண்ட்ஸ். அதாவது டிக்டாக் கம்பெனியால் வந்து ஒரு சில தவறுதலான இப்போ பீனா வந்தது, அட்ரஸ் இல்லாதது, முகவரி இல்லாதது, வேலை வெட்டி இல்லாதது, அதுக்கண்டே அம்மா போட்டது, இப்படி எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் அப்படி வரல. எனக்கு வரதெல்லாம் நல்லவங்களாம் போடுறவங்க, உங்களுக்கு அப்படி வரலாம் கமெண்ட்ஸுகள். அந்த கமெண்ட்ஸுகள் வந்து டிக்டாக் கம்பெனி ஃபில்டர்லாம் வச்சிருக்கு. அதை எப்படி பார்க்கறது? அதை பார்த்து நீங்கள் திரும்ப அதை ரிலீஸ் பண்ணலாம் உங்களோட வீடியோவுக்கு தேவைன்னு சொன்னோம். ஸோ வீடியோ போய்ட்டு முழுமையாக பாருங்கள், உள்ள அதான் சொல்லியிருக்கேன். ஸோ பிரியோசனமானார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்படி உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்கள் டிக்டாக்ல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 கமெண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. மிச்ச கமெண்ட்ஸ் எங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கமெண்ட் ஃபில்டருக்குள்ளே போயிருக்கும். இந்த கமெண்ட் ஃபில்டர் வந்து இப்படி டிக்டாக் கம்பெனியால் டிசைட் பண்ணுவாங்க இப்படியான வேர்ட்ஸுகளை வந்து அங்கே ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லி. அதில் ஆப்ஷன் இருக்குது. சில டைமில் டெக்னிக்கல் இஷ்யூவால் வந்து உங்களோட கமெண்ட்ஸுகள் வந்து காணாமல் போயிடும். ஸோ இதுகளின் அடிப்படையில் வச்சுக்கொண்டு தான் இந்த கமெண்ட்ஸுகள் நீங்கள் திடீரெண்டு காணாமல் போகுது. உதாரணத்துக்கு ஒரு 50 கமெண்ட்ஸ் வர இடத்துல உங்கள்கிட்ட 20 இருக்குன்னா அது டெக்னிக்கல் எரர்னு சொல்லலாம். இப்போ 50 கமெண்ட்ஸுக்கு இடத்துல 40 இருக்குது 10 காணுன்னு சொன்னால் அது ஃபில்டரில் இருக்கும். அதை எப்படி போகிறோன்னு சொன்னால் நார்மலாகவே உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. இதில் பாருங்கள், இந்த மேலே 3 கோடு இருக்குது. இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவசி இருக்குது, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்த பிறகு இதில் ப்ரைவசின்றதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசின்னு போயிட்டு இதில் பாருங்கள் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. இந்த கமெண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஃபில்டர் அன்வான்ட் கமெண்ட்ஸ்ன்னு இருக்குது தானே, அதை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் முன்னுக்கு சொன்ன மாதிரி தேவையில்லாத அட்ரஸ் இல்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் ஃபில்டர் ஆகும். இப்போ எனக்கு அப்படி வாரல, நான் சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு அப்படியான கமெண்ட்ஸுகளை வந்து அது நாளைக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஃபில்டரை வந்து ஒன் பண்ணியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸை நீங்கள் எங்கே பார்க்கணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் கீழே பாருங்கள் 3 இருக்குது ரிவ்யூ ஃபில்டர் கமெண்ட்ஸ்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஒவ்வொரு வீடியோ வீதம் எத்தனை கமெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படியே லைனில் இருக்கும். ஸோ ஒன்றா வியூ பண்ணி நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா டிலீட் பண்ணுறேன்டா டிலீட் பண்ணி விடலாம். இந்த வீடியோ வந்து பிரியோசனமாக இருந்தால் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்ருங்க.